வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மிரியம் மா இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்யாண வயசுல இருக்கிற பையன் சோ இந்த கட்டத்துல அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எதுக்காகனா பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு யூட்ரஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது. ஸோ இப்படி ஒரு சோகத்துல இருக்கும் போது சரி வேற எதுக்கும் வந்துட்டு எதுக்கு நம்ம வாடகை தேடிக்கிட்டு நானே வந்துட்டு அந்த குழந்தை உனக்காக பெற்று கொடுக்குறப்பா அந்த ஐஎஃப் முறையில அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பையனோட ஃப்ரெண்டும் பையனோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த குழந்தைக்கான ப்ராசஸ்ல வந்துட்டு ஈடுபட்டு அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய வெற்றிகரமா பெற்று எடுத்தாங்களா இல்லையா, இதுக்கு இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு படம். அதை வந்துட்டு அழகா வந்துட்டு படுத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. எந்த வித ஒரு குறையுமே இல்லாம இது ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் அழகா வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் ஒரு படமா சூப்பரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற வகையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்து இப்படி ஒரு கான்செப்ட் வந்துட்டு யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல விசேஷம் ப்ரோடாடி திரைப்படம்லாம் வந்துட்டு கல்யாண வயசுல வந்துட்டு பையன் இருப்பான், பையனுக்கு கமிட் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு லவ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கும் இல்ல அவனுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. சோ இதை வச்சு வீட்டுல நடக்கக்கூடிய அந்த ஒரு ஹியூமரா வந்துட்டு படத்தை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. சோ இந்த கதைக்காலம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல அப்பா வந்து 6 அடி ஓடி போயிட்டாரு. இப்போ வந்துட்டு சிங்கிள் பேரண்ட். சோ இவங்க அம்மா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறவங்க போது வெளியில இருக்கிறவங்க என்னென்ன சொல்லுவாங்க, சோ பையனுக்கு வந்துட்டு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. சோ அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணி இவங்க அம்மா இதுக்காக பிரெக்னென்ட் ஆகும் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற செமையா இருக்குது. சோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பையனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குது, குழந்தை பெற்றுக்க முடியாது இருக்கும் போது அந்த குழந்தை நானே பெற்று கொடுக்குறமா அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு எமோஷனல் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு 18 வயசு, இவன் கையில வந்து இருக்கும் போது 19 வயசு. எனக்கு எதுவுமே அப்போ வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு எதுவுமே நடக்கல. என் புருஷன் வந்துட்டு சரியா நல்லா பாத்துக்கல, சும்மா குடிச்சிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாரு. தனியாலாம் வந்துட்டு இவனை கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தேன். ஆனா அப்போ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எந்த மொமெண்ட்டுமே என்னால இருக்க முடியல. சோ இப்போ இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அம்மாக்கு 50 வயசு. சோ இப்போ இந்த சமுதாயம் இவங்க வந்து எப்படி பாக்குது அப்படிங்கறத இல்லாம எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் அதை பண்றேன், கூட இருந்து வந்துட்டு பசங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. சோ இதை வந்துட்டு அழகா ஹியூமரா வந்துட்டு எடுத்துட்டு போயிருந்தாங்க. எந்த வகையிலுமே படத்தை வந்துட்டு என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு இடத்துலயுமே சொல்லாம ரொம்ப அழகா ஸ்வீட்டா வந்துட்டு படத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போன விதம் அப்படிங்கிற ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் ரொம்ப பொறுமையை சோதிச்சாங்க. நான் கூட சரியான ஒரு உப்புமா படத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செஞ்சது, அதை தவிர்க்கவே முடியல. ஆனா கிட்டத்தட்ட அம்மா எடுக்கிற அந்த முடிவு, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ், பையன் இதுக்காக ரியாக்ட் பண்ற விதம், அதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றது அப்படின்ட்டு ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 1 hour அப்படிங்கிறது படம் மொத்தமே ரொம்ப சூப்பரா போயிருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பையனோட லவ் வந்துட்டு அந்த இடத்துல சக்சஸ் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அழகா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் கன்வே ஆகும். ஏன்னா கூட இருக்கிற ஆஷிக் நம்ம ஃப்ரெண்டுமே வந்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்ல, சொல்லி எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லலாங்கிறதுக்குள்ள சோ அவங்க என்னதான் இருந்தாலும் யாராலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு சீக்வன்ஸ்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியா வந்துட்டு எடுத்துருக்கலாமோ, இன்னொரு 1/4 மணி நேரம் படம் 2 மணி நேரம் இருந்திருந்தாலுமே அந்த லவ் வந்து சேர்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா படத்தை வந்து முடிச்சிருக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தவிர்க்கவே முடியல. இருந்தாலுமே தாராளமா இந்த மிரியம்மா வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. சோ ஆல்ரெடி நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.